ஏய் காய்ஸ், குட் மார்னிங். என்னோட மார்னிங் ரொட்டீன் என்னன்னு பார்ப்போமா? என்னமும் காலையில் எழுந்திரிச்சோடனே இவனுங்க எல்லாம் எப்படி இருக்கானுங்க, என்ன இருக்கானுங்க, ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது தான் நமக்கு பெரிய வேலை. இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கௌரா, கோயி, கௌராவோட ப்ரைஸு எல்லாத்துலேயும் இதில் தான் போட்டு வச்சுருப்போம். இவனுங்கெல்லாம் நல்லா சைஸ் வந்துட்டானுங்க, வேறு லெவலில். ஆனால் எவனுமே அடிச்சுக்க மாட்டேங்கிறானுங்க, ஜாலியாக இருக்கானுங்க. அடுத்து அடுத்து நம்மளோட கோய்பான் ஐயா, கோல்டு ஃபிஷ் கோய். அப்புறம் இதில் வேற என்ன இருக்கு? ஷார்க்கு. என்னோட ஃபேவரட்டான ஒயிட் ஷார்க்கு ஒன்றே ஒன்று வச்சுருக்கேன். அது இல்லாமல் சேல்ஸுக்காக நிறைய பிளாக் ஷார்க்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நாளைக்கு சண்டே இல்லையா, நம்ம ரிலீஸ் முன்னாடி ஸ்டால் போடுவோன்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது இல்லாமல் இன்னும் முடியல டூர். வெயிட் பண்ணுங்க. நம்ம டம்போயர் குட்டிகள் டிங் 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 டிங். அடுத்த டப்பு குடு குடு குடுன்னு வர்றானுங்க பாருங்க. இவங்களோட செகண்ட் பேட்ச். இப்போ இவங்க தேர்ட் பேட்சே போட்டாங்க. அடுத்து இதோ இங்க பாருங்க, நம்ம ஆள் சன்பாத் எடுத்துட்டு இருக்கிறாரு. இவர் தான் கைஸ் நமக்கு வந்து ஹைலைட்டு. இப்படிதான் இருப்பாரு. இங்க பாருங்க, நான் அப்பப்போ இவர் என்னடா மண்டியை போட்டாரான்னு நினச்சிக்குவேன். அடுத்து நம்ம மூலி, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால் இவங்க தனியாக வச்சுருக்கேன். இது நம்மக்கிட்ட பொறிச்ச ஃபஸ்ட்டு பேட்ச்சு கோல்டு, ஃபுல் கோல்டு. ஃபஸ்ட் பேட்ச் ஃபுல் கோல்டு. அண்ட் இங்கே ஒருத்தங்க இருப்பாங்க, இவங்க ரொம்ப ரேரில் தான் வெளில வருவாங்க. பரவாயில்ல, வீடியோக்காக வந்துட்டாங்க. இவங்க இப்போ ப்ரீடிங்கில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்களோட அந்த மவுத்து கீழே எல்லாமே ரெட்டாக இருக்குது. மேலும் அப்படி தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் ப்ரீடிங் ப்ராசஸில் இருக்கனால அப்படி தான் இருப்பாங்க. இவங்களை நம்ம எப்போயுமே டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். 2 பாட்டு வச்சுட்டு இவங்களை வாட்டி விட்டுட்டோம், பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க நல்லா ஃபுட்டு சாப்பிடுவாங்க. இவங்க கூட எந்த ஃபிஷ்ஷை போட்டாலும் சாப்பிட்ருவாங்க. அது இவங்களோட ரொட்டீன். அடுத்து நம்மக்கிட்ட இருக்க ஃபீமேல் ஃபைட்டர் ஃபுல்லாக எக் லார்டில் இருக்குது. ப்ரீட் பண்ணணும். நம்மளோட நீமும் மேலு. நம்மக்கிட்ட 2 நீமும் மேல் இருக்குது. ஃபுல் மூன் ஃபீமேல் 2 இருக்குது. இது இல்லாமல் நீமு ஃபீமேல் இருக்குது. அடுத்து இங்கே பாருங்க, ஒயிட் டெக்ஸ்டிடோஸ். இது நம்மக்கிட்ட ஒரு 10-15 பேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே இங்கேயே ப்ரீட் ஆனவங்க தான். இவனுங்காகவே நம்ம வந்து ஸ்பெஷலாக இந்த டேங்க் வந்து செட் பண்ணியிருக்கோம். கைஸ், இத்தோட இன்னும் முடியல, வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, நம்மக்கிட்ட இருக்கு செமி அடல்ட் சைஸ் கப்பீஸ். மூலிஸ் எல்லாம் ஒட்டா போட்டு வச்சுருப்போம். ஒரு ட்ரை தான் ப்ரீட் ஆகுறேன்னு. இது இல்லாமல் அண்ணா வாங்க, ஃபுல் மூன் மேலு, சரியான கலர். இவன் வந்து மெட்டாலிக்கில் செம்மையாக இருப்பான். உங்களுக்கு வந்து ஃபுல் வியூ காட்டட்டுமா? வராரு மேலே இருங்க, நான் உங்களுக்கு கிளாஸ் டேங்கில் போட்ட அப்புறமா இது தனியாக வீடியோ எடுத்து அமைச்சிட்றேன். இது இல்லாமல் இன்னொரு நீமும் மேலு குடுகுடு வரலாம். பார்த்தீங்களா? இவனுங்கெல்லாம் ஃபுல்லாக பபுள்னஸ்லேயே இருக்கானுங்க, இன்னும் ப்ரீட் பண்ணல. இது வந்து நம்ம ஃபுல் கோல்டோட ஃபீமேல். இது இல்லாமல் நம்மக்கிட்ட இதோ எனாமல் குட்டிகள், எனாமல் க்ரீனு. இது ஆக்சுவலாக 2 பேர் மேலே இருந்துச்சு. இப்போது வந்து ஒரு பேர் தான் இருக்குது. 5 பேரோ 6 பேரோ வந்துச்சு நம்ம ஃபார்முக்கு. எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு. ஜெட் பிளாக் தடன்னு செத்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்புறம் இதெல்லாம் அதோட குட்டிகள். இது வந்து கோயோட குட்டிகள், கோய் கப்பீஸு. இது வந்து மோலியோட குட்டீஸு. இப்போ தான் வந்து 4 days ஆச்சு இவங்க ஹேட்ச் ஆகி. அடுத்து இவனுங்க வந்து க்ரீன் மொசாக்கோட குட்டிங்க. வெயிட் பண்ணுங்க, இப்போ தான் நம்ம மெயின் செஷனுக்கு போகிறோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு மெயின் ப்ரீடிங் ஸ்டேஷன் மாதிரி. ஃபுல் செட்டப் ப்ரீடிங் செட்டப் இங்கே தான் இருக்கும். இங்கே வந்து கமான் மேகு, இவங்க தான் நம்மளோட மெயின் பார்ட்னர். இவங்க நமக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. காலையில் எந்திரிச்சோடனே இவங்களோட ஃபஸ்ட்டு ஒர்க்கு டேடி கூட வந்து இந்த இந்த தார்ப்பாயை எடுத்து இந்த பக்கம் போட்டுறது தான் இவங்களோட மெயின் ஒர்க். அங்கே போடுங்க மேகன்யா. நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. செல்லப்புள்ள எப்பயுமே அப்பாவுக்கு பொண்ணு தானே ஜாஸ்தி பிடிக்கும், அந்த மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலூன் மொழி 2 பலூன் மொழியும் ஃபுல்லாக லோடில் இருக்குது. அதனால் அதை 2ஐயும் வந்து ஃபுல் ஃபாக்ஸியில் போட்டு மறைச்சி இது ஆட்ச் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம ஃபுல் கோல்டோட செகண்ட் பேட்ச். ஸோ இதில் ஃபுல் கோல்டோட செகண்ட் பேட்ச் இருக்குது. ப்ளஸ் டம்போ ஏர், நம்மக்கிட்ட டம்போ ஏரோட ஸ்டாக்கும் இருக்குது. நான் அப்பயே பார்த்தோம் இல்லையா, அது வந்து இவங்களோட குட்டீஸ் தான். இவங்க இன்னும் திரும்ப அடுத்த ப்ரீடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதோ ஃபுல் கோல்டு. இது நம்மக்கிட்ட இருக்க 2வது ஃபுல் கோல்டு பேரு, ப்ரீடிங் பேரு. நல்லா அவங்க பற்றி ஜாலியாக ப்ரீட் ஆகிட்டே இருப்பாங்க. இது இல்லாமல் டம்போ ஏர் தாங்க நமக்கு எப்பயுமே 90s கிட்ஸுக்கு ஃபேவரட். டம்போ ஏர் தான். குடுகுடுன்னு ஓடிட்டே இருப்பானுங்க. இது நான் வந்து ப்ரீடிங் கேஜ் போடலை, ஏன்னா ஃபுல்லாக ஃபாக்ஸ்டைல் இருக்கனால குட்டீஸ்லாம் ஹைட் அவுட் ஆகிடுது. ஸோ அதனால் நான் ப்ரீடிங் கேஜ் போடலை. நம்மக்கிட்டே இருக்க 2வது ஸ்கூலிங் டேங்க் பார்ப்போமா? கிளிப் எடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செமி அடல்ட் ஸ்டேஜ் வர வரைக்கும் நான் அதில் வச்சுருப்பேன் சைஸ் ஆகிறதுக்கு. நம்மக்கிட்ட இதில் வந்து ஃபுல் கோல்டு இருக்குது. இது இல்லாமல் டம்போ இயரோட ஃபஸ்ட்டு பேட்ச் இருக்குது. எல்லாம் இங்கே தான் இருப்பானுங்க. என்ன இது கொஞ்சம் பிளாக் ஆருங்கலாம் டக்குன்னு தெரிய மாட்டானுங்க. நாங்கள் அப்பப்போ நோண்ட வேண்டியதாக இருக்கும். க்ரீன் மோசக்கோட செகண்ட் பேட்ச் இருப்பானுங்க. எல்லாம் இங்கே தான் இருப்பானுங்க. இதில் தான் ஆக்சுவலாக நம்மளோட கௌராமி ஃப்ரைஸ் இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக ஒரு 10-15 ஃப்ரைஸ் தான் காப்பாற்றிருப்பேன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 30 ஃப்ரைஸ் மேலே நம்ம காப்பாற்றிருக்கோம் கைஸ். Thanks for watching.